ஒரு மிகப்பெரிய துயரமான சூழல் நினைக்கிறோம். கலையுலகினுடைய மாபெரும் பொக்கிஷம் ஐயா கே பாக்கியராஜ் ஐயா அவர்களினுடைய மறைவு எங்களை எல்லாம் பேரதிர்ச்சியில் ஆழ்த்தியிருக்கு. என்னை தொலைபேசியில் அழைத்து சட்டமன்றத்தில் நான் பேசினதை அருமையாக பேசின தம்பின்னு வாயார பாராட்டிய ஒரு மாமனிதர். உன்னை வந்து சந்திக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் நேரில் சந்திப்பதற்காக திட்டமிட்டிருந்தோம். காலம் கருணையற்றது. இப்போதான் குருநாதரை இழந்தோம். அவருடைய சீடரும் நம்மை விட்டு பிரிந்தது மாபெரும் துக்கம். தமிழ்நாடு அரசு சார்பில் திரு கே பாக்கியராஜ் அவர்களுக்கு முழு அரசு மரியாதை வழங்கப்படும் என்பதை இந்த நேரத்தில் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். அவர் பிரிவால் வாடும் அத்தனை பேருக்கும் ஆழ்ந்த இரங்கலை நாங்கள் பதிவு பண்ணிக்கிறோம். வேற ஏதாவது கேள்விகள் இருக்கா? இதை தாண்டி செங்கோட்டையன் வந்து அரசியல், ஆமாம், செங்கோட்டையன் வந்து பள்ளிமானுடைய ஐடி கார்டில் வந்து சாதி பேர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இல்லைங்க, அது தவறாக புரிந்து கொள்ளப்பட்டுருச்சு. ஒரு மிஸ்கம்யூனிகேஷன் ஆயிருக்கு. கட்டாயமாக ஸ்கூல் ஐடி கார்டில் சாதி பேர் போட சொல்ல மாட்டோம் மாட்டோம் மாட்டோம். சாதிகள் இல்லையடி பாப்பா என்பதுதான் நம்மளுடைய தமிழ்நாடு அரசுடைய கொள்கை. அது அவர் சொல்ல வந்தது என்னன்னா, முன்னாடியெல்லாம் அந்த பேப்பர்ல தருவாங்க, அது வந்து மிஸ்பிளேஸ் ஆகும், வெள்ளத்தில் அடிச்சுட்டு போயிடும். அது காகிதம் இல்லாம அட்டையில வந்து வர்றதுக்கான அந்த முயற்சிகள் போதே தவிர அடையாள அட்டை ஸ்டூடெண்ட் ஐடிக்கும் சாதிக்கு சம்பந்தமே கிடையாது என்பதை உங்கள் மூலமாக தெளிவுபடுத்துகிறேன். எனவே சாதிகள் இல்லையடி பாப்பாங்கிறது தான் நம்ம ஸ்டாண்டு. பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் தான் நம்மளுடைய ஸ்டாண்டு. கட்டாயமாக ஸ்கூல் பசங்களை இந்த மாதிரி சாதி பேர் சொல்லியெல்லாம் எதுவுமே பண்ண மாட்டோம் என்பதை தெரியப்படுத்திருக்கிறோம். அண்ணனும் அதை பற்றி தெளிவுபடுத்தி ஒரு அறிக்கை தரேன்னு சொல்லியிருக்காரு. இப்போ கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சியில் இருக்கக்கூடிய தோழர்களே வந்து காவைக்காவை கடுமையாக விமர்சனம் செஞ்சுக்கிறாங்க. அதாவது மதிப்பிற்குரிய தோழர் சி மகேந்திரன் கம்யூனிஸ்ட் கட்சியை விட்டு விலகிவிட்ட போதும் கம்யூனிசத்தை விட்டு இன்னும் விலகல. மதிப்பிற்குரிய தோழர் முத்தரசன் அவர்கள் கம்யூனிஸ்ட் கட்சியை விட்டு விலகலனாலும் கம்யூனிசத்தை விட்டே அவர் விலகிவிட்டார் ஒரு சந்தேகம் வருது. அவருக்கு பிடித்த ஒரு தலைவரை பற்றி அவருக்கு ஒரு தனிப்பட்ட கருத்து இருக்கலாம். அதற்காக மாண்புமிகு ஒரு மரியாதைக்குரிய ஒரு முதலமைச்சர் அவர்களை ஒப்புமை செய்வதே தவிர தனிநபர் வெறுப்புகளுக்கு அப்பாற்பட்டு இருப்பதுதான் அரசியல். இப்ப எங்களே பாத்தீங்கன்னா நாகரிக அரசியலில் நடைபெற்றுக்கிட்டு இருக்கிறோம். எல்லாருமே சின்ன பசங்க, புது ஆளுங்க தான். ஆனா சட்டமன்றத்தில் எப்படி மாண்போடு நடந்து கொண்டோம், நாகரிகமாக நடந்து கொண்டோம், ஏற்றும் பேச்சும் வந்தபோது கூட நாங்கள் அத்தனை நாகரிகமாக நடந்து கொண்டோம் என்பதற்கு எடுத்துக்காட்டாக இருக்குது. அப்ப எங்களை பார்த்து கூட மூத்த சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் கத்துக்கணும். ஒருமையில அவனே என்று குரல் கொடுத்த போது கூட அது சட்டப்பேரவையினுடைய மாண்பு கருதி அந்த பேரவை தலைவர்கிட்ட சுட்டி காட்டணுமே தவிர ஒருபோதும் அநாகரிகமான சொற்கள் நாங்கள் சொல்ல மாட்டோம். அப்ப எந்த கட்சி தலைவராக இருந்தாலும் சரி, அவர்கள் வந்து அந்த சார்பு தன்மை இல்லாம சொந்த சுய வெறுப்புக்கு அப்பாற்பட்டு மக்கள் தேர்ந்தெடுத்த அந்த பீப்புள்ஸ் மேண்டேட்டை நாம கண்டிப்பா மதிக்கணும். ஏன் ஐயா பே சண்முகம் ஐயா அவர்களை குறித்து முரசொலியில மிக மோசமா எழுதுறாங்க. சிந்துபாத் கதையா சண்முகம் ஐயா கதை? சண்முகத்தின் உண்மை முகம் 1, 2, 3 போட்டு மிக கேவலமா எழுதுறாங்க. அதை பத்தி தோழர் முத்தரசு வாயை திறக்கல. பே சண்முகமும் சிவி சண்முகமும் ஒண்ணுன்னு எழுதுனாங்க. அதை பத்தி தோழர் முத்தரசன் ஏன் வாயை திறக்கல? அப்ப சி சண்முகம் என்பவரை திட்டுறதுக்கு ஒப்புமை பண்ணுவீங்களா? அவங்களோட கூட்டணியில் இருந்தீங்களா? அப்ப அதை பத்தி ஐயா எதுவுமே சொல்லல. அப்ப ஜனநாயகத்துல ஆக்கப்பூர்வமான விமர்சனம் நாங்க வரவேற்கிறோம். அதை எடுத்துக்காட்டு தமிழ்நாடு சட்டமன்றம் ஏன்னு திட்டும் போது கூட நாங்க பொறுமையாக இருந்தோம். அதை சுட்டி காமிச்சமே தவிர எங்களுக்கு கருத்து தான் முக்கியம். ஆனா இது மாதிரி சுய விருப்புகளுக்கு வந்து அவங்க இடம் தரக்கூடாது என்பதை உங்கள் மூலமாக நாங்க தெரியப்படுத்திக் கொள்கிறோம். ஒரு அதிர்ச்சியான தகவல். அவர் நல்ல மனிதர், நல்ல நண்பர். நாங்கள் எங்கள் இயக்கத்திற்கு கூப்பிடும் போது கூட கட்சி சாராத தேசிய நிகழ்வுகள் வந்து கலந்து கொண்டிருக்கிறார். அவரோட படங்களை பார்த்ததை விட அவரோட எழுத்துக்களை நான் அதிகம் படிக்கும் பழக்கம் உள்ளவள். பாக்யா பத்திரிகையை தொடர்ந்து படிக்கும் பழக்கம் உள்ளவள். அவர் இலகுவான, அவர் எப்படி இலகுவா பேசுவாரோ அதே மாதிரி இலகுவா எழுதி அந்த புத்தகங்கள் நிறைய நம்மளுக்கு கருத்துக்களை உள்வாங்கிக் கொள்கின்ற அளவிற்கு எழுதுவார். ஒரு நல்ல மனிதரா வாழ்ந்திருக்கிறார். அவரின் மறைவு ஈடு செய்ய முடியாத இழப்பு. ஒரு அரசியல்வாதியாகவே மிளிந்திருக்க வேண்டியது. மரியாதைக்குரிய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அப்படித்தான் அவரை அறிமுகப்படுத்தினார். எனது ஆழ்ந்த அனுதாபங்கள். அந்த குடும்பம், திரைத்துறையினர் எல்லோரும் இந்த இழப்பை தாங்கும் சக்தியை இறைவன் கொடுக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிறேன். அதுக்கப்புறம் பாவரிசை படங்களை போல பாவரிசை இயக்குநர்கள் ஒரு பெரிய
காலகட்டம் உண்டு. பாலச்சந்தர், பாரதி ராஜா, பாலமேந்திரா, பாக்கியராஜ், அப்படி அந்த பாவரிசை இயக்குநர்களில் வந்து வரிசையாக ஒவ்வொரு இயக்குநரையும் வளர்கிறதுல பாக்கியராஜ் அவர்களுடைய இறப்பு என்பது அவர்களுடைய குடும்பத்தினரைப் போலவே நம் எல்லோருக்குமே ஒரு எதிர்பாராத இழப்பு. காரணம், இன்றைக்கு காலையில் 8:30 வரை எழுத்தாளர் சங்க தேர்தலில் போட்டியிடுவதற்காக தயாராகி குளிக்க போன ஒருத்தர், அதுவரை இந்த உதவியாளர்கள் பேசியிருந்த ஒருத்தர் திடீர்னு வந்து ஹார்ட் அட்டாக்ல இறந்தாருங்கிறது வந்து பெரிய அதிர்ச்சிக்குரிய தகவல். பாக்கியராஜ் என்பது தமிழ் சினிமாவில் எல்லா மிகப்பெரிய இயக்குநர்களைப் போல அவரும் ஒரு மிகப்பெரிய இடம் உள்ளவர். ஆனாலும் அவருக்கு ஒரு சிறப்பு இடம் ஒன்று இருக்குது. என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டில் பீம்சிங்க்கு பிறகு, கோபாலகிருஷ்ணனுக்கு பிறகு, இயக்குனர் கோபாலகிருஷ்ணன் பீம்சிங்க்கு பிறகு பெண்கள் பெருவாரியாக திரையரங்க நோக்கி திரும்பியது வந்து பாக்கியராஜ் அவருடைய படங்களுக்கு தான். மதுரையில் ஆசியாவின் மிகப்பெரிய தியேட்டர்னு சொல்லப்பட்ட தங்கம் தியேட்டரில் அவருடைய தூரல் நின்று போச்சு. ஓராண்டு காலம் 100 நாட்களை கடந்து ஓடியது என்பது ஒரு பெரிய வரலாறு. அந்த ஆண்டு மழை பெய்யாத பொழுது தமிழ்நாட்டில் எல்லோரும் சொன்னார்கள், பாக்கியராஜுடைய படத்துக்கு போகிறதுக்காக எல்லாரும் தூரல் நின்று போச்சு, தமிழ்நாடு பூரா சொன்னதுனால தான் தமிழ்நாட்டில் தூரல் நின்று போச்சு, இவ்வளோ பெரிய மழையாக பெய்யாமல் போனுச்சுன்னு சொன்ன அளவுக்கு ஒரு திரைப்படத்தின் மூலமாக ஒரு சமூகத்தில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திய ஒருத்தர். இறுதி வரை எவரையும் நம்பாமல் தன்னையும் தன்னுடைய எழுத்தையும் மட்டுமே நம்பி திரைத்துறையில் இத்தனை பெரிய வெற்றிகளை பெற்ற ஒருத்தர் இன்றைக்கு நம்முடைய இல்லை, மறைந்து போயிருக்கிறார் என்பது அதிர்ச்சிக்குரிய செய்தி. அவருடைய இழப்பு என்பது ஈடு செய்ய முடியாது எல்லோரும் சொன்னதைப் போலவே. ஆனாலும் தொடர்ச்சியாக வரலாறு அவர் நினைவில் கொள்ளும் என்று நம்புகிறேன். நன்றி.